வணக்கம் மேம். இப்போ பாத்தீங்கன்னா கரூர்ல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு யார் காரணம்? யார் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்? முதலாவது 30க்கும் மேற்பட்டவர்கள் மரணிச்சிருக்காங்க. இது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றா நான் பார்க்கிறேன். இந்த குடும்பங்களுக்கு நிச்சயமா ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். அந்த அளவுல இன்னைக்கு இது இவ்வளவு நெரிசல் ஏற்படும், இவ்வளவு கூட்டம் வருங்கிறது அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும், காவல்துறைக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது குறுகிய சாலையில அனுமதி வழங்குறது தப்பு. கொஞ்சம் விசாலமான இடத்துல அனுமதி கேட்டு விஜய் அப்ளை பண்ணியிருந்தோம் கூட குறுகிய சாலைகள்ல இடத்த மாத்தி 4 தடவை மாத்தி கடைசியில ஒரு குறுகிய சாலைகள்ல இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த மாதிரி நெருக்கடி ஏற்பட்டு இது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு திட்டமிட்டு செய்யப்பட்ட செயலான்னு நான் பார்க்கிறேன். அந்த அளவுல உளவுத்துறைக்கு தெரியாதா இது மாதிரி கூட்டம் வரும்ட்டு? அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த கூட்ட நெருக்கடியில மக்கள் இறந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு கண்ணாட்டத்தோட தான் இந்த அனுமதி வழங்கப்பட்டு இவர் பேசுறதுக்கு கொடுத்திருக்காங்க. அவர் வெளியில பேசவே இல்லைன்னா அரசியல்ல என்ன பயணிச்சாரு, அரசியலை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? அவர் வெளியில பேசவே இல்லை, யாரையும் பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எடுத்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சவர் வெளியில பேசிதான் ஆகணும், அந்த கட்டாயம் இருக்கு. அப்படி அதுக்குன்னு அனுமதி கேட்கிற இடங்கள்ல கொடுக்காம மாற்று இடங்களை குறுகிய சாலைகள்ல கொடுத்து வேண்டுமென்றே இந்த மாதிரி செயல்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது தமிழக அரசும் காவல்துறையும் தான். அதனால இது பொறுப்பு தமிழக அரசும் காவல்துறையும் உளவுத்துறையும் தான் இந்த பொறுப்பை ஏத்துக்கணும். இந்த தவறு நடந்ததுக்கு காரணமே காவல்துறையும் தமிழக அரசுடைய மெத்தனத்தன்மை தான். இதுல தப்பு சொல்றதுக்கு விஜய் மேல தப்பு சொல்றதுக்கு எதுவும் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த அளவுல குறிப்பா இதுல மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப இன்னல்களுக்கு உள்ளாயிருக்காங்கன்னு மட்டும் புரியுது. அந்த அளவுல மக்களை பொறுத்தவரை நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்ம பார்க்கணும். பொறுப்பேற்க வேண்டியது தமிழக அரசும் காவல்துறையும் தான் என்பதை கூற விடுகிறேன். மேம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தமிழக அரசு விரைந்து அந்த இடத்துல என்னென்னலாம் பாதுகாப்பு விஷயங்கள் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் கட்டணமில்லா சிகிச்சையை இவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் கூட அறிவிச்சிருக்காரு. ஆனா விஜய் தரப்புல இப்ப வரைக்கும் எந்த விதமான ஒரு அறிக்கையோ இல்ல எந்த விதமான ஒரு உதவிக்காரமோ நீட்டப்பட்ட மாதிரி தெரியல. இது எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது? விஜய் தரப்புல அவங்க பார்ப்பாங்க, நிச்சயமா அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எடுக்கலைன்னா அது மிகவும் தவறா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.